Hello guys, welcome back to our channel Rashar Bala Edu. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிசல்ட் வந்திருந்தது. அதாவது அக்டோபர் 2023ல எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்டு எல்லாமே பார்த்துட்டாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்னன்னா, ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அப்ளை பண்ணால் நல்ல மார்க் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்குது. அதே நேரத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்டு. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மேட்ரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சரியாக கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. இது முழுக்க முழுக்க யாருமே உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ நானும் சொல்ல முடியாது, அல்லது உங்கள் டீச்சர்ஸு, ஸ்டாஃபோ, ஸ்டடி சென்டர்லையோ யாருமே அதை பற்றி ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா ரீவேல்யூஷன் அப்படிங்கிறது மறுமதிப்பீடு. நீங்கள் எக்ஸாம் எழுதின பேப்பரை வேல்யூ பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது உங்களுக்கு நீங்கள் பாஸ் மார்க் வரும்னு நினச்சி ஃபெயில் மார்க் வந்திருக்கலாம், அல்லது நல்ல மார்க்கு 80, 70 வரும்னு எதிர்பார்த்து கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எல்லாமே எலிஜிபிள் தான், ஓகேவா? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதின எல்லாருமே நல்ல மார்க் வேணும்னா நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதில் இவங்க தான் அப்ளை பண்ணணும், இவங்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். எது சம்மந்தப்பட்ட எது மேலே நம்பிக்கை அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கு தானே ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? அந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நம்பிக்கை. அந்த எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆன பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதே போல் நீங்கள் எழுதின எக்ஸாம் ஏற்கனவே ஒரு தடவை வேல்யூ பண்ணி வேல்யூஷன் முடித்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதில் மார்க்கு குறைவாக இருக்குது அல்லது ஃபெயில் மார்க் வந்திருக்கு அப்படின்னா, ஏன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதின சப்ஜெக்ட் அந்த எக்ஸாம் மனசில் கொண்டு எப்படி எழுதியிருந்தோம், ஏன் மார்க் குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ நல்ல மார்க் வரும், கண்டிப்பாக நல்ல மார்க்கே வரும். ஆனால் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முழு நம்பிக்கை 100% இல்லைங்க, மோர் தென் 100% உங்களுக்கு நம்பிக்கை வரணும். இன்னொன்று இல்லை கண்டிப்பாக பாஸ் மார்க் வந்துடும், 40, 50க்குள்ளே வந்துடும், ஆனால் ஃபெயில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கும் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எக்ஸாம் எழுதின எக்ஸாம் மேலே நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். மற்றபடியெல்லாம் வேறு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தாராளமாக யூ ஆர் ஆல்வேஸ் எலிஜிபிள், ஓகேவா? நீங்கள் எப்போவுமே ஆல் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த ரீவேல்யூஷன், மறுமதிப்பீடுக்கு அப்ளை பண்ண முடியும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், ஓகேவா? ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஏன் இதை ப்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் எனக்கு ஒரே ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபெயில்னு வந்துருச்சு, நான் ஃபைனல் இயர், இப்போ அதனால் நான் ரீவேல்யூஷன் போடலாமா, இல்லை ஃபர்ஸ்ட் இயர் அல்லது செகண்ட் இயர் 2 சப்ஜெக்டில் அரியர் வந்துருச்சு, நல்லா எழுதியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு டவுட் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சார் நான் இவ்வளோ 30 பேஜஸ் எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி பலதரப்பட்ட மாணவர்களுடைய கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3ஆவதாக சொன்ன பாயிண்ட்டுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுறேன். பேஜஸ், பேஜ் பக்கம் நிறைய எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு ஃபெயில் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் அதை டிபெண்ட் பண்ண வேண்டாம். பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ், அதாவது பேஜஸ் நிறைய நாம் எழுதி இருக்கலாம், ஆனால் ஒரு கண்டென்ட்டோட, ஓரளவுக்கு கண்டென்ட்டோட எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம், கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் ஓரளவுக்கு எழுதியிருக்கோங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாம் என்ன டவுட் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் அப்படின்னா, நம்ம 2 பேப்பர் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், 2 பேப்பர் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் இது இல்லை. ஏன்னா ரீவேல்யூஷன் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். நார்மலாக நீங்கள் எக்ஸாமுக்காக, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்காக நீங்கள் அப்பியர் ஆகிறப்ப எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்களோ அது விட அதிகமாக இருக்கும். அது போனாலும் பரவாயில்ல சார், அல்லது எனக்கு பழைய மார்க்கே அல்லது அதோட குறைவாக வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தைரியமாக கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறது ஒரு மாதிரியான ஒரு எஃபர்ட்ஸ் தான், ஒரு முயற்சி தான், தப்பு கிடையாது. பாஸ்ன்னு வந்துருச்சுன்னா திரும்ப இன்னொரு தான் நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அதனால் அதுவும் வகையான ஒரு ஸ்டெப்பு தான், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் மிஸ் பண்ணக்கூட வேண்டியதில்லை. இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரே ஒரு பேப்பர் தான் அரியருங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேவா? அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனலாக இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது சொல்லக்கூடிய பாயிண்ட். சார் அப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லையா அப்படின்னா, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸையே நான் மேக்ஸிமம் ரீவேல்யூஷன்
அப்ளை பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்டின்னா, நான் ரெகுலரா காலேஜ்ல என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் நான் நல்லா எழுதியிருப்பேன்னு சொல்லுவான். 30, 32 பக்கம் எழுதியிருக்கேன்னு சொல்லுவான். ஆனா, அவன் வந்து ஒரு செமஸ்டர் ஃபுல்லாவே நம்ம ஃபாலோ பண்றதுனால அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். எத்தன டெஸ்ட் எழுதியிருக்காங்க, அவனுக்கு கிளாஸ் எடுத்திருக்கோம். அதனால, "டேய் நீ இந்த கதையெல்லாம் விடாத. பக்கத்த தான் நிரப்பியிருப்பே தவிர, மேட்டர் இருக்காது. அதனால வந்து உனக்கு கிடைக்கிற சிரமம்னு சொல்லியிருக்கேன்." சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. அது மார்க் குறைஞ்சிருக்கும். ஆனா, அவங்க ரீவேல்யூஷன் பண்ற ஐடியா இருக்காது. அந்த பசங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். "நீ அப்ளை பண்றா பரவால்லடா. ஃபீஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா எஜுகேஷனுக்காக செலவு பண்றது எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அது வந்து ஒரு முதலீடு. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான். பரவால்ல இப்ப என்ன கொஞ்சம் தான அமௌண்ட் பரவால்ல இப்போ ஒரு அட்டெம்ப்ட் அடி. நல்ல மார்க் உனக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால எல்லாமே வந்து ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்ல முடியும். ஆனா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து முழுக்க முழுக்க முடிவு உங்களுது தான். நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க எக்ஸாம் எழுதுனத பொறுத்து தான் நீங்க அப்ளை பண்ணணும். 2வது ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்படியே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ரீவேல்யூஷனுக்கு. ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 டூ 80% வந்து நோ சேஞ்ச்ன்னு வந்திருக்கு. இது என்ன காரணங்கிறது தெரியாது. நோ சேஞ்ச் அப்படின்னு போட்டு ரிசல்ட் காப்பி வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துரும். அல்லது நெட்ல பார்த்தாலும் நோ சேஞ்சுன்னு இருக்கும். ஓகேவா? ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸுக்கே. அதனால டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான கான்ஃபிடென்ட் இருக்கிறப்போ, நீங்க அப்ளை பண்றப்போ உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வரலாம். அதனால 80% அப்படி வந்துருச்சா சார், அப்ப நான் அப்ளை பண்றதா வேண்டாமான்னு எனக்கு இன்னொரு குழப்பம் நான் உங்களுக்கு ஏற்படுத்திட்டோங்கிற மாரி நெனைக்கிறேன். அப்படி கிடையாது. மீதி 20, 30% இருக்கு இல்லையா? அதுல நம்ம ஒருத்தரா இருக்கலாம். அதனால ஒரு தடவ ரீவேல்யூஷன் போறதுனால நமக்கு எதுவும் குறைஞ்ச போறதில்ல. தாராளமாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்டின்னா பண்ணலாம். இல்ல சார் நான் சரியாவே பண்ணல. எப்படியோ பாஸ் வந்துரும்னு பார்த்தேன். ஆனா ஃபெயில் வந்துருச்சுங்கிற மாரி எல்லாம் இருந்ததுன்னா, நீங்க அத அப்ளை பண்றது வேண்டியதில்லங்கிறது என்னுடைய கருத்து. மத்தபடி முடிவு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனால இது சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கடைசியா இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லிட்டேன் ரீவேல்யூஷன் சம்மந்தமா. இருந்தாலும் இந்த ரீவேல்யூஷனுக்காகவே இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோங்கிறனால இந்த இடத்துல நான் சொல்லிர்றேன். மார்க் வந்து ஏற்கனவே நீங்க வாங்குன மார்க்க விட ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி மார்க் குறைவா வந்துருச்சுனாலும் கவலைப்பட வேண்டியதில்ல. பழைய மார்க்கையே எடுத்துக்குவாங்க. இல்ல ரீவேல்யூஷன் போட்டு நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நல்ல மார்க்கே அதிகமான மார்க் ஏற்கனவே வாங்குனத விட அதிகமான மார்க் வந்துருச்சுன்னா, அதிகமான மார்க் எடுத்துக்குவாங்க. நம்ம அதிலேயே சொல்றேன் விச் எவர் இஸ் ஹையர். விச் எவர் இஸ் ஹையஸ்ட் மார்க்கோ அத தான் எடுத்துப்பாங்க. உங்க மார்க் ஷீட்ல அதுதான் வரும். அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டரைஸ்டு அதுல வந்துரும். அதனால அத பத்தி மார்க் குறைஞ்சுட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக நீங்க யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றது சம்பந்தமான மேக்ஸிமம் உங்க ஸ்டூடண்ட்ஸ் டவுட்டுக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.